அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் நம்மை தேடி வருகிறார். எதற்காக வருகிறார்? ஏதோ ஒன்றிரண்டு செயல்களை செய்வதற்காக அல்ல. ஏராளமான வழிகளிலே நலங்களை பொழிவதற்காக கடவுள் நம்மிடம் வருகிறார். அதனை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு சில நலன்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது வேறு சில நலன்களை பற்றி அவர் வருகிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று, அவர் விடுதலை தர வருகிறார் என்பதுதான். சக்கரையா கடவுளுடைய அருள்வாக்கை நம்ப மறுத்தது, ஊமையானார். பிறகு அவருக்கு குழந்தை பிறந்ததும் அவருடைய கட்டவிழ்ந்த நாவினால் அந்த குழந்தையை புகழ்ந்து பாடுகிறார். அப்படி பாடும்போது அவர் முக்கியமாக சொல்ல விரும்பியது, கடவுள் வருவது விடுதலை தருவதற்காக என்று சொல்லுகிறார். ஆகவே சக்கரியாவினுடைய பார்வை மாறிவிட்டது என்று சொல்லலாம். இதுவரை சொல்லப்போனால் ஒரு வகையான ஏமாற்றத்தோடு அவர் இருந்திருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. முதியவர், குழந்தை இல்லையே என்ற ஏக்கம், இறைவனிடம் மன்றாடி இருக்க வேண்டும். அவருடைய மன்றாட்டு நீண்ட காலம் கேட்கப்படவில்லை. ஆனால் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இல்லை. ஆகவே அவர் நற்செய்தி சொன்ன அந்த வானதூதரை எதிர்த்து பேசி தண்டனை அடைந்து விடுகிறார். பின்னர் இந்த குழந்தை பிறந்து அதற்கு பெயர் வைக்கும் பொழுது இவருடைய கட்டவிழ்கிறது. கடவுளை புகழ்ந்து பாடுகிறார். தாம் பாடுவது மட்டுமல்ல, எல்லாரும் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே இனி நமக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு நிலை, அவர் மாற்ற முடியாத ஒரு நிலையை அடைந்து விட்டார். அப்பொழுது கடவுள் அவரை தேற்ற வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருமகன் யோவான் பிறந்து விட்டதனால் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கடவுளை நம்புகிறார். அந்த நம்பிக்கை மீண்டும் துளிர் விடுகிறது. அது மிக சிறந்த வகையிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். கடவுள் போற்ற தகுந்தவர். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று சொல்லுகிறார். தன்னுடைய திருமகன், இளைய மகன், புது மகன், குழந்தை யோவான் மீட்க வரும் இறைமகனாருக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஒரு இறைவாக்குனரை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். நீ மீட்பு செய்தியை, அவர் தரப்போகிற மீட்பு செய்தியை எல்லாருக்கும் சொல்லுகிற முன்னோடியாக திகழ வேண்டும் என்றெல்லாம் அவர் பாடி பரவசமடைகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த 10 மாதங்கள் யோவான் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்த காலத்தில் இவருடைய சிந்தனை, இவருடைய தியானம் இவையெல்லாம் கடவுளை நோக்கி திரும்பி ஆழமாகின்றது, திடமடைகின்றது, உறுதி அடைகின்றது, தெளிவு பெறுகின்றது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று மிக ஆர்வத்தோடு சக்கரியா பாடுகிறார். அவருடைய மனசு எவ்வளவோ மாற்றம் அடைந்து விட்டது. தன்னுடைய மகனுடைய பெருமையை உணர்கிறார். அதே சமயத்திலே பிறக்க போகிற இறைமகனுடைய பெருமையையும் அவர் உணர்கிறார். இந்த அனுபவம், தந்தையினுடைய அனுபவம் மகனுக்கும் கிடைத்தது போல இருப்பதனால்தான் அவர் வளர்க நான் தேய்க என்று பின்னால் அந்த யோவான் சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வகையிலே சக்கரியாவுடைய பார்வை மாறியது. அந்த பார்வையிலே புத்தொளி பிறந்தது. ஒரு புதுவிதமான அனுபவத்தை அவர் அடைய முடிகிறது. தம்முடைய நம்பிக்கை உறுதி அடைகிறது. இதுவரை இருந்த ஐயப்பாடுகள் எல்லாம் போய்விட்டன. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் அடைந்ததனால் கடவுள் விடுதலை தருவதற்காக தேடி வந்திருக்கிறார். குறிப்பாக
சக்கரியாவுடைய மனசிலே இருந்த அழுக்கையெல்லாம் போக்கி, அவருடைய அவநம்பிக்கையை எல்லாம் போக்கி, அவருடைய தடுமாற்றத்தை எல்லாம் போக்கி உறுதி தந்து விடுதலை தருகிறவராக வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, தமக்கு மட்டுமல்ல, இதே போல பல்வேறு காரணங்களினால் கடவுளுடைய நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கையிலே தளர்ந்து போயிருக்கிறவர்கள், அவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும், மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக கடவுள் வருகிறார். கடவுள் மக்களை தேடி வந்து விடுவிக்கின்றார் என்று சக்கரையா பாடியது, அது எத்தனையோ பேருக்கு இன்றைய உலகத்திலே பொருத்தமான ஒன்றுதான். கண்டுபிடித்து விட்டால் அது நலமாயிருக்கும். கண்டுபிடிப்பார்கள் என்று நம்புவோம்.